கோவில்பட்டி சைடு தான் வந்து ஷூட்டிங் நடந்திருக்கும். நீங்க மதுரைங்கிறதுனால ஓகே, உங்களுக்கு அந்த கிளைமேட்ஸ்லாம் அடாப்ட் ஆயிருக்கும். பட் நல்ல மொட்டை வெயில்ல உட்கார வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பயங்கரமான நல்ல ஒரு வெயில் டைமு. என்னன்னா நீரவ் சார் தான் கேமரா. நீரவ் சார் ஒரு வெயில் டைமு கோயில்பட்டி நம்ம வந்து அந்த வேர்ல்டை காட்டணுங்கும் போது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸ்தட்டிக்காக இருக்கும். அதுனா இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அழகியல் இருக்கு இல்லையா, அப்படி தான் வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா ரொம்ப ட்ரையாக வந்து அவங்கள போர்ட்ரேட் பண்ணுறது பொதுவாக நம்ம மைண்டில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இதுனா இந்த மனிதர்களை பற்றினா அந்த படம் ட்ரையாக இருக்கும் அப்படின்னு. அப்படி இல்லை, இது படம் வந்து ரொம்ப கொண்டாட்டம் இருந்துச்சு, ஹியூமரான படம். அதுக்கான கேமரா ஒர்க்கும் அதுக்குள்ளே இருக்கிற கலர்ஸு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீரவ் சார் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை எப்படி ஈஸ்தட்டிக்காக எடுத்துகிட்டு வர்றது. வெயில்னு சொல்கிறனால தான் அந்த பாடல் வரிகளே அவர் அப்படி தான் எழுதியிருப்பார். யுகபாரதி வேகும் வெக்கையினும் சோகம் தக்கேனும், அந்த வெக்கை தான். அப்போ அவர் எழுதும்போது அந்த இதை பார்த்துட்டு எழுதும்போது அவருக்கும் வரிகள் வருது. அது வெக்கையில் வேகும் வெக்கையிலும் சோகம் தக்கையிலும் அன்புதான் எப்பவுமே வைக்கமே ஒத்தடம். பார்த்தீங்களா, அதான் அது எனக்கு பிடிச்ச வரிகள். அது அந்த வரிகள் அந்த வெக்கையிலும் சோகமா இருக்கிறதுலையும் அதான் கதையும் சொல்லுது, அந்த கோயில்பட்டியும் அந்த பாட்டு சொல்லுது.